Hi friends, welcome to my channel. இன்னைக்கு bracelet making classல nylon thread யூஸ் பண்ணி எப்படி bracelet ரெடி பண்ணுறது நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடல் bracelet தான் நாம் இன்னைக்கு ரெடி பண்ண இருக்கிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த bracelet ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்த nylon thread தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த nylon thread பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு thread தான். நம்ம கையால் கட் பண்ணால் கூட கட் ஆகாது. சிசர் அந்த மாதிரி வச்சு தான் இந்த thread நம்ம கட் பண்ண முடியும். நார்மல் த்ரெட்டை நம்ம ஈஸியாக கையால் இழுத்தோம் அப்படின்னா கட் பண்ணிடலாம். பட் இந்த த்ரெட் அப்படி கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த த்ரெட் தான் நம்ம ப்ரேஸ்லெட்டுக்கு இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டை நான் கட் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதனுடைய லென்த்து 85 இன்ச்சஸ் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நீடலையும் அதுக்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ இந்த நீடில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் தின்னாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீடில் சுகர் பீட் அல்லது சீட் பீடு கொறுக்கிறதுக்கு இந்த நீடில் கரெக்டாக இருக்கும். பீட் கொறுக்கிறதுக்கான நீடில் அப்படி நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா நம்பர் 10லேருந்து 12 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் 10 வாங்கினீங்க அப்படின்னா அதுவும் பீட் கொறுக்கலாம். பட் ஆனால் சீட் பீடோ அல்லது நம்ம சுகர் பீட் அந்த மாதிரி பீடு கொறுக்க முடியாது. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு நீடில் நம்பர் 10 தான் இது. நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm பீட் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பீட் ஆட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நான் எடுத்துருக்கேன் இந்த பீட் பார்த்திங்கன்னா சீட் பீட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பீடை இந்த 10 நம்பர் நீடிலில் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு பீடு வெளியில் வரல. ஸோ அது சில டைமில் பார்த்திங்கன்னா இந்த சீட் பீட் கூட 10 நீடிலில் வெளியில் வரும், சில நேரங்களில் வராது. ஸோ அதனால எல்லா சைஸுமே சில டைமில் அந்த ஹோல் சின்னதாக இருக்கும், சில டைமில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இதோட வெளியில் வந்துடும். பட் இந்த நீடில் 12 வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ குட்டி சைஸாக இருந்தாலும் உங்களுக்கு பீடை உள்ளே போட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் சீட் பீடோ அல்லது சுகர் பீடு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பீட் நம்பர் 12 வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த த்ரெட்டை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கிறது சிங்கிளாக தான் எடுக்கணும். இந்த த்ரெட்டு நான் டபுளாக யூஸ் பண்ணலை. உங்களுக்கு டபுளாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டபுளாக எடுத்துக்கலாம். பட் நான் இப்போ இதில் இந்த த்ரெட்டை சிங்கிளாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் எதுவுமே நான் போடலை. ஸோ இப்போ நம்ம இதில் பீடு கொறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த நீடில் நம்ம சீட் பீட் தான் ஆட் பண்ணணும். ஸோ இந்த சீட் பீட் கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 10 நம்பர்ஸ் சீட் பீட் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தால 5 mm பீடில் ஒரே ஒரு பீட் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு த்ரெட்டோட எண்டில் அந்த பீடை கொண்டு இந்த மாதிரி நாட் போட்டு எடுக்கணும். இந்த நாட் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நாட் போட்டு எடுக்கணும். அந்த பெரிய பீடு பக்கத்தில் நாட் விழாத மாதிரி நம்ம பார்த்து நாட் போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம பெரிய பீடுக்கு பக்கத்தில் தான் நம்ம இந்த நாட் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பெரிய பீட் பக்கத்தில் நாட் போட்டு எடுக்கணும். நாட் போட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு 5 பீடை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த 5 பீடோட சைஸ் பார்த்திங்கன்னா 5 mm பீட் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீடில் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண அந்த பீடுக்கு உள்ளாடி விட்டு வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வெளியில் எடுத்ததுக்கு பிறகு இப்போது சைடில் இருக்கக்கூடிய ஒரு 3 பீடுக்கு உள்ளாடி ஊசியை வெளில விட்டுட்டு வெளியில் எடுங்க. ஸோ இப்போ நம்ம 2 பீடுக்கு உள்ளே விட்டு வெளியில் எடுத்துருக்குறோம். அதுக்கு அடுத்தால் இருக்கக்கூடிய பீடுக்கு உள்ளே விட்டும் நம்ம வெளியில் எடுக்கணும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 பீடுக்கு உள்ளே விட்டு நம்ம வெளியில் எடுத்துருக்குறோம் த்ரெட்டை. ஸோ இதுக்கு அடுத்தால் இப்போ அடுத்ததும் ஒரு 5 பீடு நம்ம ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் ஃப்ளவர் டிசைன் ரெடி பண்ணும்போது 5 பீட் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 5 பீட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளவர் டிசைன் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம செகண்ட் டைமும் 5 பீட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருந்த அந்த ஃப்ளவர் பீடோட சென்டர் பீடுக்கு உள்ளாடி விட்டு வெளியில் எடுத்துடுங்க. இந்த மாதிரி நம்ம உள்ளே விட்டு வெளியில் எடுக்கும்போது நமக்கு ஃப்ளவர் டிசைன் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஃப்ளவரையும் நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த நீடில் அந்த 3 பீடுக்கு உள்ளாடி விட்டு நம்ம வெளியில் எடுத்துட்டு தான் நம்ம திருப்பி ஒரு 5 பீட் ஆட் பண்ணணும். ஸோ சென்டரில் இருக்கக்கூடிய பீடுக்கு உள்ளே விட்டு நம்ம வெளியில் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் 5 பீட் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரிப்பும் நீங்கள் பண்ணும்போதும் அந்த த்ரெட்டை நல்லா டைட் பண்ணி பண்ணணும். லூஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் டைட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம இது த்ரெட்டில் யூஸ் பண்ணுறதுனாலைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். நம்ம ஃபைனலாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும், டைட்டாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ தேர்ட் செட்டும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இது ஃபுல்லாகவே ரெடி பண்ணி எடுக்கணும்.
இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஃப்ளவரையுமே ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு சைஸ் வரைக்கும் நம்ம இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது நம்ம இப்படி கூட ப்ரேஸ்லெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ இதை எண்டை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எண்டை வந்து எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் சீட் பீட் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி முடிக்கும் போது சீட் பீடை வந்து ஒரு 10 ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 சீட் பீட் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு பிறகு இப்போ அந்த ஃப்ளவர் டிசைனோட எண்டு பீடு அந்த 5 mm பீடுக்கு உள்ளாடி நீடில் உள்ளே விட்டு நம்ம இந்த மாதிரி வெளியில் எடுத்து நல்லா டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த 5 mm பீடுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் நல்லா டைட்டாக நம்ம நாட் போட்டுட்டு அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய த்ரெட்டை உள்ளே விட்டுட்டு நீங்கள் அதுலேயும் 2 ட்ரிப்பு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த த்ரெட்டை கட் பண்ணலை, ஏன்னா நம்ம ஃப்ளவர் டிசைனுக்கு உள்ளாடியும் நம்ம பீட் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம பீட் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இதில் நாட் போட்டு முடித்ததுக்கு பிறகு இப்போ இதில் ஒரு பீட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பீட் ஆட் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஃப்ளவர் டிசைனுக்கு உள்ளாடி இந்த மாதிரி அந்த பீடை கிராஸாக வந்து நம்ம வைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பீட் ஆட் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா சென்டரில் பீடும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்ம போட்டிருக்க அந்த த்ரெட்டு வந்து இந்த மாதிரி கிராஸ் பேட்டர்னில் தான் வந்து இருக்கணும். இப்போ நம்ம சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பீடை டைட்டாக வந்து கொறுத்து எடுத்துடலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி பீட் ஆட் பண்ணதுக்கு பிறகு சைடில் இருக்கக்கூடிய அந்த 2 பீடுக்கு உள்ளாடி த்ரெட்டை இந்த மாதிரி உள்ளே விட்டு வெளியில் எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி வெளியில் எடுத்துட்டு இப்போது சென்டரில் ஒரு பீடு இருக்குது. ஸோ அந்த சென்டர் பீட்லேயும் ஊசியை உள்ளே விட்டு நம்ம வெளியில் எடுத்துட்டு இப்போ அதுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா சைடாக 2 பீடு இருக்கும். ஸோ அந்த 2 சைடு பீட்லேயும் ஊசியை உள்ளே விட்டு நம்ம இந்த மாதிரி வெளியில் எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஊசியை விட்டு வெளியில் எடுத்ததுக்கு பிறகு இப்போ நம்ம திருப்பியும் செகண்ட் டைமாக கிராஸாக வந்து உள்ளே இருக்கக்கூடிய சென்டர் பீடுக்கு உள்ளே விட்டு நம்ம வெளியில் எடுக்கணும். ஸோ இது நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வந்து நம்ம உள்ளே கொறுக்கலாம். ஆனால் உள்ளே வந்து நம்ம கொறுத்து முடித்த பிறகு பார்த்திங்கன்னா உள்ள சென்டர் பீடு வந்து அந்த கிராஸ் பேட்டர்னில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ளே இருக்க பீடு வந்து லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு இந்த வெளியில் கிராஸாக எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு சைட்லேயும் 2 பீடு இருக்கும். அந்த சைட் பீடுக்கு உள்ளே விட்டுட்டு வெளியில் எடுத்துகிட்டு இப்போது அந்த ஃப்ளவரோட எண்டில் ஒரு பீடு இருக்கும். அந்த பீடுக்கு உள்ளே விட்டு நம்ம இந்த மாதிரி வெளியில் எடுத்துடலாம். ஸோ வெளியில் எடுத்த பிறகு திருப்பி ஒரு பீடு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து பீடு வந்து ஆட் பண்ணி எடுக்கணும். இந்த ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒயிட் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒயிட் பீடுக்கு பதிலாக உங்கள்கிட்ட எந்த பீட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது சென்டரில் வந்து டிஃப்ரெண்ட் கலர் பீட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிசைன் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னா எந்த பீட்ஸ் இருக்கோ அந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 5 mm பீட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த 5 mm பீடுக்கு பதிலாக நீங்கள் 4 mm பீட் 5, 6 இந்த 3 சைஸ்லேயுமே வந்து இந்த பீடு வந்து யூஸ் பண்ணி இந்த ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம 7 mm 8 mm பீட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய டிசைனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு போட விருப்பம் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் ஃபுல்லாகவே பீடு வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு பிறகு இப்போ இதில் வந்து எண்டு நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய த்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா த்ரெட்டு நிறைய இருக்கிறதுனாலக்கு நான் இப்போ இதை கட் பண்ணாமல் இருக்கிற த்ரெட் எல்லாத்தையுமே வந்து திருப்பி ஒருக்கா பீடுக்குள்ளே விட்டு வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் வீடியோ பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஈஸியாக பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ இதில் வந்து நம்ம 2 or 3 டைம்ஸ் நல்லா டைட்டாக நாட் போட்டுடலாம். நாட் போட்டு முடித்ததுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா வந்து த்ரெட்டை என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா 2-3 பீட்ஸுக்கு உள்ளாடி விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2-3 பீட்ஸ் தாண்டி தான் நம்ம வந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி மாடலில் ப்ரேஸ்லெட் நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். இப்போது இந்த ப்ரேஸ்லெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 சைட்லேயுமே வந்து ஹூக் ஒன்றுமே ஆட் பண்ணல. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த செயின் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த செயின் பார்த்திங்கன்னா ஆன்டி டார்னிக் செயின். ஸோ இந்த மாதிரி செயின் வந்து நம்ம ப்ரேஸ்லெட்டுக்கு யூஸ் பண்ணும்போது லாங் லாஸ்டிங்காக இருக்கும்.
சீக்கிரத்திலே வந்து கருக்காது. ஸோ நிறைய நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரேஸ்லெட்டோட ஒரு சைடு எண்டில் இந்த மாதிரி செயினை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த செயினோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் சைஸில் நம்ம செயினை கட் பண்ணி எடுத்துருக்கணும். அதே மாதிரி இனி ஒரு சைட்லேயும் நம்ம செயினை வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த செயினோட லென்த் வந்து 1/2 இன்ச் சைஸில் நம்ம செயினை கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த செயினில் ஒரு ஜம்ரிங்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பீட்ஸுக்குள்ளாடி விட்டு இப்போ இதை நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரேஸ்லெட் ரெடி ஆகிட்டுது. இப்போ இதனோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து நாம் பார்க்கலாம். ஸோ இதனுடைய மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்ஸோட கவுண்டிங் வந்து 5 இன்ச் சைஸில் நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டோட்டலாக செயின் எல்லாமே சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 9 இன்ச் சைஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 9 இன்ச் சைஸ். இந்த ப்ரேஸ்லெட் வந்து 5 இன்ச் சைஸில் இருந்து 9 இன்ச் சைஸில் இருக்கிறவங்க வரைக்கும் இந்த ப்ரேஸ்லெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து 5 இன்ச் சைஸில் இருக்கிறவங்க இந்த செயின் யூஸ் பண்ணுறீங்க, இந்த ப்ரேஸ்லெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு செயின் ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ 2 சைடு ரெண்டுலேயுமே ஜம்ரிங்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஹூக் ஆட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரேஸ்லெட்டோட ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னோடய ப்ரேஸ்லெட் சைஸ் பார்த்திங்கன்னா 7 இன்ச் சைஸு. ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் நம்ம அந்த ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 5 இன்ச் சைஸில் இருந்து 9 இன்ச் சைஸில் இருக்கிறவங்க வரைக்கும் நாம் இந்த மாடல் ப்ரேஸ்லெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாடலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நைலான் த்ரெட் யூஸ் பண்ணி இனி ஒரு டிசைனும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.